கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து வேலையின்மை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னதான் வேலை கொடுக்கணும்னாலும் அது வந்து அரசாங்கம் கொடுத்தாதான் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை பிரைவேட்டான கம்பெனிஸ்லையோ அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பிரச்சனை சொல்லணும். இப்போ வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு ஃபைனல் பர்சன் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கைட் பர்சனை வந்து கல்யாணம் பண்ண வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து கைட் பர்சன் கூட ரொம்ப வந்து கைட் பொண்ணு கைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அது மாதிரி சில ப்ராப்ளம் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு சில படிக்க முடியாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை வந்து அவங்க வீட்டிலே வச்சு அவங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்க முடிஞ்சாங்க பண்ணி கொடுத்து அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அப்படி இல்லாம இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல இருந்துட்டு அதாவது கூட மாதிரி கைட் செஞ்சுட்டு அவங்களோட வாழ்க்கை நடத்துறாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு காலத்துல வந்துட்டு அவங்க வந்து ஆழ்மட்ட கல்வி அதே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இப்போ அந்த அளவுக்கு இல்லை. 80s 90s கம்பேர் பண்ணும்போது இப்போ அவேர்னஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் இப்போ வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அந்த கல்வி வந்து அவங்க ப்ராப்ளம் இல்லை. என்ன கிராமத்தில் பிறந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு இதில் வந்து முன்னேறிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் தான் இந்த வேலையின்மை, திருமணம், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடங்கள்லையோ இல்லை வேலை செய்கிற இடங்கள்லையோ. அதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். என் பேர் அந்தோனியம்மாள். மாநில கல்லூரியில் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சிஎஸ்ஜிஏபியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பெண்ணுன்றாவே இந்த உலகத்தில் வந்து முன்னாடி காலகட்டத்தில் வந்து ரொம்ப வெறுப்பாங்க. அந்த கருவிலேயே கலைக்க பார்ப்பாங்க. அப்படி பிறந்துட்டாலும் அங்கங்கே குப்பை தொட்டிலெல்லாம் பெண்களை வந்து ஒரு பெண்களை வந்து இழிவாகவே கருதுகிற காலம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அதில் அதை கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலையில் பெண்ணு தானே, இதுக்கு ஏன் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து கல்வி கற்க மேக்சிமம் பெரும்பாலும் வந்து அவங்கள வந்து அனுப்ப மாட்டாங்க. அதிலும் மிகவும் பார்வையற்றவர்களை வந்து ரொம்பவே அனுப்ப மாட்டாங்க. அப்படி போய் இந்த காலத்தில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து தடைக்கல்லாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இந்த வெளியில் போகும்போதும் வரும்போதும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அது வந்து அலுவலகத்தில் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் பெண்கள் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. நன்றி அந்தோனியம்மாள். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு பெண்களுக்கு வந்து பல ப்ராப்ளம் நான் முன்னாடியே சொன்னோம். அதாவது ஏன்னா ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஆண்கள் வந்து ஆண்களாகட்டும் சமுதாயமே வந்து பெண்களை வந்து தப்பாக பார்க்குற சில இது இருக்குது. எப்படின்னா ஆண்கள்லாம் பொண்ணு தானே என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு இவங்க வந்து எல்லாத்துலேயுமே இவங்க பிளைண்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தனி சலுகை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது பெண்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பெண்கள் வந்து அவங்களுக்கும் சில விஷயங்களில் போல்ட்னஸ் இல்லாமல் இருக்குது. தன்னோட முடிவை வந்து அவங்க முதல்ல தானாக எடுக்கக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு இல்லாமல் போகுது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இது அதிகமாகவே இருக்குது. எப்படின்னா என்ன அவங்களோட என் பேரண்ட்ஸ் முடிவு எடுப்பாங்க, அவங்க எனக்காக சிந்திப்பாங்கன்றதுலேயே பாதி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லெவல் வரும்போது அந்த வயசு எல்லாமே கடந்து போயிடுது. இதில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று அவங்க வந்து தவறான ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆளாகுது. இல்லாட்டி வந்துட்டு அன்மேரிடாகவே இருந்துடுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு பிளைண்ட் அப்படின்னாலே வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது. ஒன்று இவங்க வந்துட்டு நல்லா நல்லாவே எல்லா பிளைண்டுமே வந்து பாடுவாங்க, இல்லை இவங்களுக்கு தனி திறமை இருக்கும். அதுவும் பெண்களாக இருந்தால் கன்ஃபார்மாக அவங்க சிங்கர் தான், என்ன எதுவாக இருந்தாலும் அவங்க பாடி தான் ஆகும். இல்லைன்னா வேறு என்னென்னா அவங்க டீச்சராக போகலாம். வேறு வந்து இப்போ வேறு துறைகளில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பானுகோபன். அந்த சிஎஸ்ஜிபி
அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் பிளைண்ட் அசோசியேஷன் வந்திருக்கேன். இப்போ இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா வந்து பார்வையற்றோர் மகளிருக்கு உள்ள பிரச்சனைகள், அதாவது அவங்களுடைய எப்படி வேணா நீங்கள் எந்த பார்வையிலனா பார்க்கலாம், அப்படியாப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது வந்து அப்படியாப்பட்ட மீட்டிங் எனக்கு தெரியாது. பொதுவாக மீட்டிங்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால் நான் அழைப்பதில் வாங்காமல் குறிப்பாக அந்த பார்வையற்றோர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னாவே அதில் நான் கலந்துக்கிறது என்னோடய இயல்பு. அது ஒரு பழக்க வழக்கம்ன்ற மாதிரி இந்த பெண்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசும்போது பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத அதை பெண்களே அனுபவிக்கிறத விட அவங்களுக்கு எப்படிலாம் வருதுன்ற ஒரு ஆண் வர்க்கத்துலேருந்து சொல்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப அதுக்கு ரொம்ப இது பண்ணுறேன். பெண்கள் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பார்வையற்ற பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்றதில்லை. பெண்கள்னாவே நிறைய பேருக்கு இப்போ பொதுவாக பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக 2013 வந்து இந்த இந்தியாவே உலுக்கிய ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு MBBS படிக்கிற ஒரு மாணவி, 23 வயது நிறைந்த ஒரு மாணவி, டெல்லியில் இந்தியாவின் தலைநகரத்திலே அது ஒரு பெரும் பிரச்சனையாக ஆகி அது உலகம் முழுவதுமே அது பெரிய விசுரூபமாக உருவெடுத்தது. காரணம் என்னென்னா ஒரு பொதுவான இடங்கள்லேயே ஒரு பிரச்சனை, அப்படியாப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு பிரச்சனை பெருசாக பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வந்து பாதுகாப்பு என்ற விஷயத்தை நம்முடைய கீதா அவர்கள் இங்கே முதல்ல பதிவு செஞ்சாங்க. சிதம்பரத்தில் ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு பெண், அவங்க வந்து அதாவது ஒரு அன்டைமில் ஒரு 10:30 மணி இருக்கும் சிதம்பரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அவருடைய ஒரு செமினாருக்கு போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. செமினார் அட்டன் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சொந்த ஒரு கிராமம் பழகுது. அந்த ஊருக்கு போனோம். அவங்க வந்து அந்த ஊருக்கு போகணுன்ற ஒரு சூழலில் அங்கே இருக்கிற மினி பஸ் எதுவும் பஸ்ஸு அந்த டைமில் இல்லாத போயிடுச்சு. பாதுகாப்புக்காக ஒரு பெண் வந்து படிக்கணும்னு வந்து ஒரு செமினார் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போயிட்டு அவங்க இதே மாதிரி நான் வந்து தங்கணும், எனக்கு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இல்லை, இதே மாதிரி பஸ்ஸு பேருந்து வசதி இல்லை, இங்கே ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்து போயிடுறேன் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த காவல்துறையில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த பெண் போய் தங்கினாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு அப்புறம் அவங்க எல்லா இடத்துக்காக மேல் இடத்துலாம் போய் புகார் பண்ணாங்க. நீங்கள் ஏன் அங்கே போய் தங்கினீங்கன்னு தான் கேள்வி கேட்டாங்களே தவிர, ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு அநீதி ஏற்பட்டிருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இது டெல்லி பிரச்சனை போது தமிழ்நாட்டிலையும் இது உருவெடுத்தது. இதுக்காக தான் பழ கருப்பையான்றவர் வந்து 18 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். 18 நாள் 40 நாள் உண்ணாவிரதம், அதான் 18 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். இதுக்கப்புறம் அது வந்து எதுவுமே நடவடிக்கை, அந்த பெண் வந்து கடைசியில் இறந்ததே போனதாக தான் சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து பெண்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய. இன்றைக்கி இது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, குறிப்பாக வந்து வரதட்சணை பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, இப்படிலாம் வந்து பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குது. இதில் வந்து நம்ம பார்வையற்றவருக்கு மட்டும் இந்த தனிப்படுத்தி பார்க்குறதுல வந்து என்னை பொறுத்தவரையும் அது ஒரு நல்லதாக தெரியல. ஆனால் ஆண்களுடைய இது பார்த்து தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே வந்து பதிவு செஞ்சாங்க கீதா வந்து. அந்த கருத்தை பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தன்னை பாதுகாக்கிற அளவில் இருந்துக்கணும். கவிஞர் கண்ணதாசன் தான் சொல்லுவார், பண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்கு தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனைன்னு சொல்லிட்டு. எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி அந்த சட்டங்கள்லாம் வந்து சரியான முறையில் செயல்படுதா, அந்த சட்டங்கள்லாம் நல்ல முறையில் அமைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்தா அது 100க்கு 60% தான் அது நடைமுறையில் இருக்குது. இன்னும் 40% அது வந்து நடைமுறையில் இல்லை, அப்படிலாம் இருக்குது. அதுபோல் இன்றைக்கி அந்தோணி அம்மாள் கூட பேசுனாங்க, ஒரு கருத்து சொன்னாங்க, பெண்கள் வந்து ஸ்கேன் மூலம் வந்து கருவில் இருந்தால் அழிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒரு சிறு சிறு நிகழ்வாக இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லா துறையிலும் பார்த்தா பெண்கள் வந்து சாதிச்சுட்டு தான் வராங்க. அந்த ஒரு கருத்தை தான் நம்ம வந்து பதிவு செய்யணுமே தவிர அப்படி நடக்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பள்ளியில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கணுன்னா கூட பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கிங்கன்னா அதிக ஆசிரியர்கள் யார் இருக்காங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிறது பெண்கள் தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக இருறதில்ல, ஆணை விட அதிகமாக பெண்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து சமூகத்துக்கு நல்லா அர்ப்பணித்து வராங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் என்னையும் நான் வந்து
எதிர்பாராத வந்ததுக்கு நானும் ஒரு பங்கு கொண்டு என்னுடைய கருத்தை வழங்குறதுக்கு ரொம்ப உங்கள் அனைவரும் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அமர்வின் தலைவரிடம் அனுமதி கேட்டு ஒரு சின்ன கருத்துக்களை சொல்ல ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் தோழர் உட்கார்ந்து தோழர் ரொம்ப அழகாக பேசினார். அதான் அந்த பெண் விடுதலை, பெண் உரிமை எல்லாமே வந்து ஆண்களுக்கு எதிரானது அல்ல. அந்த ஒரு புரிதல் இருந்தாலே நம்ம நிறைய சாதிக்க முடியும். நிறைய பேர் வந்து அது ஒரு லாகர் ஹெட்ஸில் மாதிரி வச்சுருந்தா நீயா நானா மாதிரி, அப்படி இல்லைங்கிறத தோழர் ரொம்ப அழகாக நிரூபிச்சிட்டாரு. ஒரு எழுத்தாளருங்கிற முறையில் ஊடகங்களில் நான் ஒரு எழுதின இலக்கியத்தில் மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் எழுதினேன். பார்த்தா ரொம்ப கம்மி. அதில் முன்ன அந்த ராஜ பார்வை கொஞ்சம் கமர்ஷியலாக வந்தது. அதை தாண்டி ஸ்பர்ஷன்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை ஊடகம் இதில் வந்து என்ன இருக்குன்னே தெரில. அது நடத்துகிறவங்களாமே கூட ஒரு இந்த பார்வையற்றோர் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் நடத்துகிறாங்களே ஒழிய ஒரு பொது சமூகத்தினர். இப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த ஒரு கல்யாண நகர் அசோசியேஷன் அமைப்பினரும் இல்லை சாய் சமிதி அமைப்பினரும் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஆர்வமாக அவங்களுடைய உழைப்பை நழுவுவது போல் இன்னும் நிறைய பேர் வரணும் பொதுமக்கள். ஏன்னா கண்ணு இருக்கிறதுனாலே எல்லாரும் எல்லாத்தையும் தன்னை சுயேட்சையாக பண்ணிட முடியுங்கிறது கிடையாது. எல்லாம் நமக்கே தெரியும், ஒருத்தர் சார்ந்து தான் உலகமே. அப்படி இருக்கும் பொழுது ஊடகங்கள் இல்லை அரசியல் இந்த மாதிரி களங்களில் பார்வையற்றவர்களின் பங்களிப்பே ரொம்ப குறைவு. அதில் பார்வையற்ற பெண்களின் பங்களிப்பு இன்னும் குறைவு. அப்படியே என்னைக்காவது வந்தால் கூட அது மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறாங்க. இந்த ஊடகங்கள், குறிப்பாக ஊடகங்கள், அச்சு ஊடகமும் சரி, ஒளி ஊடகமும் சரி, இந்த விஷயங்களை குறித்து நிறைய செய்ய வேண்டும். இப்போ இவங்க வந்து பாரதி புத்தகாலையும் நாவல்களை பிரெயிலில் போட்டிருக்காங்கங்கிறாங்க. அது என்ன மாதிரி நாவல்னு அதை படித்து சொல்கிறதுக்கு கூட நமக்கு அந்த நாவல் கையில் கிடைக்கணும். அப்படியான விஷயம் நான் பப்ளிஷர்ஸ்ட்டு நிறைய கேட்குறேன். நீங்கள் இப்போது வருஷத்துக்கு ஒரு புத்தகமாவது பார்வையற்றவரின் படைப்பு, அவர் எழுதிய படைப்பு இல்லை பார்வையற்றவர் குறித்த படைப்பு நீங்கள் கண்டிப்பாக வெளியிடணும். இத்தனை பதிப்பகங்கள் இருக்கிறீர்களேன்னு. அது எவ்வளோ 1-2 பேர் பண்ணியிருக்காங்க. நவீன விருட்சம்ங்கிறவர் கண்ணன், பேராசிரியர் கண்ணனுடைய கவிதைகளை வெளியிட்டிருக்கிறார், கவிதை நூல். அதற்கு பிறகு புதுப்புனல்ங்கிறவங்க. பட் இருந்தாலும் இது ரொம்ப கம்மி. இது கொஞ்சம் அதிகம் வரணும். இதுக்கான ஒரு வலியுறுத்தலை நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இனி கீதாவிடம். ஹலோ மேம், வந்து மீடியா பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஜென்ரலாக வந்து இப்போ ப்ரெஸ் எல்லாத்தையோட மெயினாக பார்க்குறது வந்து சினிமா தான் மெயினாக பார்க்குறாங்க. அந்த சினிமாங்கிற மீடியாவில் வந்துட்டு பிளைண்டை எப்படி அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று பழைய காலத்தில் வந்து காமிக்கிற பிளைண்ட் எப்படின்னா, அவங்க வந்து எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்துட்டு அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆளாகி அதோட அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிளைண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகும், அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு அஃபேர் இருக்கும். இப்படி தான் வந்து பிளைண்டை வந்து சினிமா இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ராஜபாளையம்னு ஒரு படம் வந்தது. அது வந்துட்டு எப்படின்னா அவர் கமலோட அதாவது ஜென்ஸோட லைஃப் தான் அதில் காமிக்கப்பட்டது, தவிர லேடிஸோட லைஃப் அதை எதுவும் இது பண்ணலை. அதே மாதிரி சினிமாங்கிற மீடியாவில் ஒரு பிளைண்ட் லேடியோட லைஃப் வச்சு எந்த படமும் வரல. அதே மாதிரி என்னென்னா இப்போ டஃப்ரெண்ட் அவங்கள வச்சு படம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஹிந்தியில் வந்து ஷமிதா வந்திருக்கு, தனுஷ் நடித்த படம். அதில் வந்து அவர் ஊமையாக இருக்கார், காதும் கேட்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து நம்ம தமிழில் வந்து பிளைண்ட் அவங்களுக்காக வரணும், வந்தால் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். ஆனால் வந்து சினிமாவில் வேறு மாதிரியாக வந்து பிளைண்டை காட்டுறாங்க. எப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு படம் வந்துச்சு, ஒரு காமெடி படம் ஆக்சுவலி. அதில் என்ன காமிச்சாங்கன்னா, அவங்க வந்து போர்டில் எழுதுறாங்க, சாக் பீஸில் வச்சு எழுதுறாங்க. எழுதுறது மட்டும் இல்லை, அவங்க எழுதும்போது ஒருத்தராக அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பர்டிகுலர் இதில் இருக்கிற அந்த லேடி வந்து டீச்சராக இருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி காமிக்கலாமா எனக்கு தெரியல. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே வந்து நம்மளை ஈவன் கவர்மெண்ட்டில் போனாலுமே கேட்குற கேள்வி என்ன, உங்களால் டீச் பண்ண முடியுமா, நீங்கள் லைஃப் லாங் டீச் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி வரும்போது இப்படி ஒரு தேவையான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அவங்க கொடுமையான விஷயம் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அந்த படத்தில். அதாவது டெலிஃபோனுக்கு வந்துட்டு செல்ஃபோனுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க, சிம் கார்டுக்கு அவங்க அந்த வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது அதிகமாக காட்டுறாங்க, இல்லாத விஷயங்களை புகுத்துறாங்க மீடியாவில். அதே மாதிரி இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டா, இலக்கியத்தில் வந்துட்டு பிளைண்டுக்கு போதுமான அவங்களுக்கான இலக்கியம் இருக்குதா எனக்கு தெரியல. பழைய கால இலக்கியங்கள் எடுத்தாலும் கூட பிளைண்ட் எழுதுனதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து சூர்தாஸ் அவங்கள பற்றிலாம் இருக்குது. தமிழில் வந்து அந்தக கவி வீரராகவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தாருன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்.
பட் அது வந்து இப்போ என்ன மாதிரி பிளைண்டே கூட காலேஜ் லெவல் வரும்போது அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தேன். ஆனால் இல்லை, ஏன் அப்படின்னா இலக்கிய வரலாறு கொஞ்சம் வேக் சப்ஜெக்ட். ஆனால் இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சூர்தாஸ் அவங்க படித்தே ஆகணும், என்னதான் இருந்தாலும் அது படிச்சாகணும். அதே மாதிரி அங்கே மோஸ்ட்லி நார்த்தில் நீங்கள் போனீங்கன்னா பிளைண்டோட பேர் வந்து சூர்தாசி தான். ஒன்றுமே படிக்காத பொம்பளை போனால் கூட அது சொல்லும், நான் ஒரு சூர்தாசி அப்படின்னு பேசும். ஆனால் நம்ம இதில் வந்து அந்த கவி வீரராகவருக்கு அந்த மதிப்பு இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இப்போ நவீன காலங்களில் வந்துட்டு எத்தனை எழுத்தாளர்கள் இருக்காங்க நம்ம எண்ணி பார்க்கலாம். பிளைண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அதே மாதிரி பிளைண்ட் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எண்ணி பார்த்துடலாம். யாருமே இல்லை. அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதனால வந்து இப்போ இருக்குதோ இல்லையோ எல்லாருமே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து போயிடுறாங்க. அங்கே போனாலுமே வந்துட்டு அந்த வேலை இடங்கள் என்னாங்கன்னா சில ஸ்கூல்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டீச் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்களை போட்டுக்கோங்க. இது டீச்சிங்கில் மட்டும் இல்லை, சில பேங்க்லேயும் நடக்குது இந்த வேலை. அதாவது பேங்க்கில் போனால் தான் அங்கே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் போட்டு வைக்கிறாங்க. சைட்டட் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்க இருந்தால் நீங்கள் வந்து உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து அப்படி இருந்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அதனால வந்து அது ஈஸி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஸோ அதுதான் அப்படி தான் வேலை போகிற இடங்கள் அப்படி நடக்குது. அதே மாதிரி நான் ஒரு பர்சனலாக நான் சொன்னால் ஒரு இன்டர்வியூக்கு நான் போனேன். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து அவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க. பட் அப்புறம் என் கூட வந்து எஸ்கார்ட் கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க எப்படி எல்லாம் பண்ண முடியுமா இவங்களால. நான் ஆக்சுவலி போனது டெலிமார்க்கெட்டிங்க்கு. என் கூட வந்து எஸ்கார்ட் நான் என்ன பண்ணேன்னு கூட தெரியாது. அவங்க கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு டெலிமார்க்கெட்டிங் பண்ண முடியுமா, அவங்க இருந்திருக்காங்களா அந்த ஃபீல்டில், இவங்க மற்றவங்களாம் பார்த்து பண்ணுறாங்களே இவங்க எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்தது. கடைசியில் அவங்க என்ன இவ்வளோ கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அவங்ககிட்ட, இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு அதோட நம்பிக்கை இல்லைன்றதை இன்டெரக்டாக சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவங்க சொல்லி அனுப்புனது என்னென்னா, நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு இன்னொரு எங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிளைண்ட் விமனுக்கு வந்து இப்போது நிறைய கால் சென்டர் இருக்குது, பிபிஓ இருக்குது. அதாவது இந்த டே கால் சென்டர்ஸ் எல்லாம் கூட அவங்க பண்ணலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போது வேலை அவங்களுக்கு அவங்க போகிற ஒரே இடம் டீச்சிங் இல்லாட்டி பேங்க்.